வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வி சேனல். நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி எனக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. இனி முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன்னா அதை பற்றி கண்டிப்பாக பேச அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் நாளே எனக்கு பார்த்துக்கிட்டேன்னா கண்டென்ட் பார்த்துக்கிட்டேன்னா குறையில்லாமல் கிடச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 Day 1 அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சு இன்னையோட. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பிக் பாஸை பற்றி நான் அதிகமாக பேச போகிறேன். உங்களுக்கு அதிகமான ரிவ்யூஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டேன்னா பாருங்கள், உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரிவ்யூக்கில் போவோம். ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கிட்டேன்னா அதிகாலை 4 மணின்னு ஆரம்பித்தாங்க. 4 மணிக்குமா தூங்காமல் இருப்பீங்க? தூக்கமே வராது உங்களுக்குலாம். அதானே, ஓடி ஆடி வேலை பார்த்தா தூக்கம் வரும். சும்மா வெட்டியாக உட்காந்து எப்படி தூக்கம் வரும்? 4 மணிக்கு உட்காந்து நம்ம ஜாக்கில் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்காம முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சது. புலம்புது அடுத்த நாள் மதியம் வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்குதுப்பா. அந்த பொண்ணுக்கு வாய் வலிக்குமா வலிக்காதுன்னு தெரில பாவம். அந்த மைக்கு மட்டும் வாங்கி இருந்துச்சா வச்சுக்கலாம், அம்மா சாமி என்னை எப்போதும் விட்டுருப்பா, செத்தான் என்னை தூங்க வரும், உனக்கு தூக்க வாட்டி எனக்கு தூக்க வருது அப்படின்னு பார்த்தா மைக்கே வாய் விட்டு கேட்டு மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புலம்பிக்கினே கிடக்குதுப்பா நைட்டு முழுக்க. எப்படி தான் பார்த்துக்கிட்டா புலம்புதோ தெரில, எப்படி தான் அப்படிலாம் பேசுறதோ தெரில. அந்தளவுக்கு பார்த்து பேசிக்கிட்டே இருக்குது. அடுத்து அப்படி காலையில் விடிஞ்சோடனே பார்த்துக்கிட்டோன்னா ஜென்ரலாக நம்ம புதுப்பேட்டை படத்துலேருந்து எங்கள் ஏரியா உள்ள வராத பாட்டு போட்டாங்க. அது எல்லாத்துக்கும் போல பார்த்தா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஆடிட்டு எப்பவும் போல் சொல்கிற மாதிரி எல்லாருமே குட் மார்னிங் குட் நைட்லாம் சொல்லி போட்டு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே நம்ம தீபக் பார்த்துக்கிட்டோம் ஒரு டாஸ்க் கொடுத்தா. அப்படி என்னைய ஏன் பார்த்துக்கிட்டோன்னா 24 மணி நேரத்தை எலிமினேட் செய்கிறீங்க, நான் ஏன் 24 மணி நேரத்தில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் பார்த்துக்கிட்டோம் ஒரு டாபிக் சொல்ல சொன்னால். அப்படி அதை பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தீபக்கும் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவங்க 2 பேரும் பார்த்தா சேர்ந்து பிளான் பண்ணாங்க. நம்ம ரவீந்தர் தான் பார்த்தா இது பார்த்தா ஆணி வேறே அவர் விதை போட்டால் அப்படி அதை பார்த்துக்கிட்டோன்னா பிடிச்சிக்கிட்டார் தீபக்கு. அதை பார்த்துக்கிட்டோன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. பெரிய விவாதமாக இருந்துச்சு. முதல்ல பேச ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தர்ஷா குப்தா அவங்க தான் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னா என்னை வாழ வச்சது என்னோடய துணிமணி தான், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான். நான் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான துணிமணி எடுத்தான்ட்டேன். அந்த 1 மாதத்துக்கு தேவையான துணிமணிலாம் போட்டுட்டு பார்த்துட்டு ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போவேன். நான் கொண்டாந்துக்க ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்க்கணும், அதனால் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? ஏம்மா, நீ எடுக்கிற துணிமணி உனக்கு பிடிச்சிருக்குது, அதுக்காண்டி நீ பார்த்துக்கிட்டே வெளியே போக என்னம்மா நியாயம் இது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டா ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. பார்த்துக்கிட்டனா இது சத்தியம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த டைமில் பார்த்தா நம்ம சாஞ்சனா பார்த்துக்கிட்டா நானே போயிடுறேன், என்னை தெரியாமல் நான் அந்த டாபிக் வரும்போது நானும் பார்த்தா கூட இருந்தேன், அதனால் நானே போயிடுறேன்னு வார்த்தை விட்டுச்சு. அந்த வார்த்தைனால பார்த்துக்கிட்டா அடுத்து வரவங்களாம் வரிசையாக பார்த்துக்கிட்டா ஒரு மீன் சிக்கிருச்சு அப்படின்ட்டு வரிசையாக குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணை. என்ன பொண்ணு அந்த பொண்ணு, சின்ன பிள்ளை. வரவங்களாம் இதே காரணமாக சொல்லி பார்த்தா குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு ஜெஃப்ரி பார்த்தா ஒரு பாட்டு பாடினா. அப்படி பரவாயில்ல, புது பையன் சின்ன பையன் நினச்சாலும் ஃபஸ்ட் நாளே பார்த்திங்கன்னா ஒரு கானா பாட்டு பாடி ஒரு சில ஆடியன்ஸை கவர்ந்துட்டான். இதில் என்ன ஒரு இதுனா வச்சுக்கலேன், நம்ம ரஞ்சித் அண்ணா பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாடம் எனக்கு புரியல, மறுபடியும் பாட சொல்லுங்கள், ஏன்னா எல்லாருமே கையை தட்டி பார்த்துக்கிட்டு எனக்கு பாட்டை புரியாத மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு மறுபடியும் பாட சொன்னால். அப்படி பரவாயில்ல, அந்த பையன் பாடின பாட்டு நல்லா தான் இருந்துச்சுங்க, கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நிறையா பாட்டை பார்த்துக்கிட்டோன்னா கானாக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பாடினா. அப்படி அற்புதமாக இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. அடுத்தது நம்ம முத்துக்குமரன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், சொல்லப்போனால் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காள், நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காள், அதனால் எங்களுக்கு சான்ஸ் வேணும், அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னா நாமினேட் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால். அப்படி அவர் சொன்னது பார்த்துக்கிட்டா ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது எப்படி நம்ம பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா வாயில் வைக்கிறது வலிக்கிட்டு போவோம், அதே மாதிரி நம்ம ரஞ்சித் அண்ணன் பேசினார், கொங்கு தமிழில் பேசினார். அவர் பேசும்போது கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டோன்னா இருக்காங்க, நான் பார்த்தேன் வீட்டுக்கு ஒரே பையன், நான் பார்த்துக்கிட்டேன்னா அண்ணன் தம்பி கூட வளரல, எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அவங்க கூட பார்த்தா எனக்கு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இங்கே 17 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட நான் வாழணும், கூட பழகணும், அதனால் பார்த்துக்கிட்டேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்தா விரும்பலை, இழக்க விரும்பலை, எல்லாத்து கூட நான் சேர்ந்து பழகணும், அதனால் நான் வெளியே போக விரும்பலை அப்படின்னு சொன்னால். அப்படி அவர் கேட்கும்போது பார்த்துக்கிட்டோன்னா மனுஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டா ஒரே குத்தா குத்திட்டா. அப்படி என்னை எப்போ எலிமினேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு குத்துனா. அப்படி அருமையாக தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் குசுமுடி தான் போல் நல்லா இனிமையாக பேசினா. அப்படி நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்
மற்றவங்க மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை அப்படிங்க நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே இருக்கேன்னு நான் சொன்னேன். அப்படி ரிவ்யூ வச்சு என்னை ஒரு மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ரிவ்யூ பண்ணுற மாதிரி நான் இல்லை, நான் வேறு மாதிரி ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்காண்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால். அப்படி பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது பாய்ஸ் டீம் தனியாக, கேர்ள்ஸ் டீம் தனியாக பிரித்தாங்க. உங்கள் டீமுக்குள்ளே வரதுக்கூடாது, அதாவது பாய்ஸ் டீம் தனியாக, கேர்ள்ஸ் டீம் தனியாக பிரித்தாங்க. ஒரு ரூமுக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கண்டிஷனை போடுங்க, இந்த கண்டிஷனை போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கண்டிஷன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சுப்பா. இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பொண்ணுங்களாம் கூடி சேர்ந்து பேசுகிறாங்க, பசங்களாம் பாருங்களேன் எல்லாருமே யூனிக்காக இருக்காங்க, எல்லாமே பார்த்தா ஒன்றா இருக்காங்க. அவங்க போடுற இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தனித்தனியாக இருக்குது, தனித்துவமாக இருக்குது, எல்லாருமே ஒரே மாதிரி சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பொட்டச்சிங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒற்றுமையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போயே புரிஞ்சுக்கிட்டீங்களேம்மா, ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அவங்க போட்டதில் பார்த்தா ஒன்றுமே வந்து பார்த்தா கிரிஞ்சு இருந்துச்சு, எல்லாமே கிரிஞ்சு தான், எதுவுமே வந்து பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கூட பார்த்தா இப்போ மைண்டில் இல்லை, ஏன்னா அதனால் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக தெரிஞ்சு, அதனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அடுத்தது நாமினேட் பண்ணாங்க, எல்லாருமே வந்து பார்த்து நாமினேட் செய்யப்பட்டார்கள். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பணும் நாமினேட் செஞ்சாங்க. அடுத்தது எனக்கு அதான் வந்து பார்த்தா ரொம்ப வருத்தமாக போச்சு. அடுத்தது நம்ம 5:30 வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சஞ்சனா வந்து பார்த்துக்கிட்டா வெளியே அனுப்புனாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டா கொண்டாந்த பொம்மையை போட்டுட்டு ஒரே இதாக போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி மெச்சூராக பேசிச்சு. அந்த பொண்ணு மெச்சூராக பேசும்போது வந்து பார்த்துக்கிட்டா வயசில் நான் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டா குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சுப்பா. அந்த வீட்டில் பார்த்தா அந்த சாஞ்சனா பண்ண கண்டிப்பாக பாராட்டணும். கண்டிப்பாக ஒயிட் கார்டு மூலிமா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த பொண்ணு கண்டிப்பாக வரணும். அதுதான் என்னோடய தனிப்பட்ட எண்ணம். பார்ப்போம் டீம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. அடுத்தது நாமினேட் ப்ராசஸிங் ஆரம்பிச்சிது. அதில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஆர்னா வந்து பார்த்துக்கிட்டோன்னா அஞ்சிதாவை குத்தனா. அப்படி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா அருண் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஃபேட்மேன் அவரை குத்தினார். என்னடா அது வளைச்சி அவரவே குத்துங்கன்னு நினச்சிது. அடுத்தது ஆனந்தி வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஃபேட்மானையும் குண்டு மணியதையும் குத்துனாங்க. தர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை குத்துனாங்க. ஆனந்தியை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சஞ்சனாவையும் முத்துக்குமாரியும் குத்துனாங்க. ஜாக்கில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சஞ்சனாவும் ரஞ்சித்தையும் குத்துனாங்க. சஞ்சனா வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வெளியே போனதுக்கப்புறம் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா யாருன்னு ஒரு போட்டி நடத்துனாங்க. அந்த கேப்டனுக்கான போட்டியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அவங்க பேர் என்னது டக்குன்னு வர மாட்டேங்கிற பேர், கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சனாவா சாரி தன்சிதா. கேப்டன் வந்து பார்த்தா நம்ம தன்சிதா தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போட்டி மூலமாக இது பண்ணாங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் நாளே பார்த்தா ஒரு போட்டி வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாரம் யார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளியே போகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா கேட்டதுக்கு ஜாக்குலின்னு நம்ம ஃபேட்மேன் அவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்துக்கிட்டோன்னா சரிசமமாக அவுட் வந்துருக்குது. 5 பேர் குத்திருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது ஃபேட்மேன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு உருவத்தை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா அவர் கூட ஃபீல் பண்ணுறாங்க. உடம்பு மட்டும் கிடையாதுங்க, இந்த இது மென்டல் கேம் மைண்டை வச்சும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த இதில் இருக்கலாம். ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு இருப்பார் நான் நம்புகிறேன். ஆனால் நாமினேட் செய்யலே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஃபேட்மேனு, ஜாக்குலின்னு, ரஞ்சித்து, முத்து, சௌந்தர்யா இவங்க 5 பேரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணியிருக்காங்க, நாமினேட் இருக்காங்க. பார்ப்போம். நான் ஓட்டு போடலை, என்னோடய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் போடுவேன். இன்னும் 4 நாள் இருக்கா, இந்த 4 நாள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஓட்டை போட்டுட்டு நான் யாருக்கு போட்டேன் அப்படிங்க சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்னோடய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாகவே இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு அந்த சாஞ்சனா பொண்ணு வெளியே போனது எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் நாளையோட ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.